ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, சொர்க்கவாசிகளில் ஒருவராய் மாற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை கிடைக்கப் பெறுவர்களாக இங்கு வீற்றிருக்கின்ற அனைவர்கள் மீதும் என்றென்றும் நீண்ட நிலவட்டும் ஆகுக. அப்படியே பின்னாடி இருக்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டாங்க. சிறப்பு பயன் வெளியே ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வெளியே இருப்பவர்கள் தயவு செய்து உள்ள வாங்க. மலக்குமார்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம் மலக்குமார் பக்கத்துல உட்கார்ந்து நினைக்கிறீங்களோ உள்ள வந்துருங்க. ஏன்னா அடுத்த மாசம் இந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க உட்கார மாட்டீங்க. 12 மணிக்கு அல்லாஹ்வை பத்தி கேட்பதற்கு இன்னும் 11 மாசம் இருக்குது. அனுதினமும் கேட்கணும், அது தினமும் அல்லாஹ் நன்றி செலுத்தணும். அது ரெண்டாவது விஷயம். இது மாதிரி ஒரு ஏற்பாடு, இது மாதிரி ஒரு கதிர் என்ற ஆதரவு கிடைக்கிறதுக்கு திருப்பி என்ன செய்ய முடியாது. நாம அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால்தான் கிடைக்கும். அதனால வெளியே இருப்பவர்கள் தயவு செய்து உள்ள வந்து விடுங்கள். சின்ன பசங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஜாலியா வெளியே விளையாடணும். நீங்க ஜாலியா விளையாடாதீங்க, நீங்க உள்ள வாங்க. மாஷா அல்லாஹ், மர்ஹபன் மர்ஹபன். மலக்குமார்கள் கூட உங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க திரும்பி தான் பார்க்காதீங்க, தெரியாது. ஏன்னா சஹாபாக்களுக்கே தெரியாது, நபி ஸல்லல்லாஹு சொல்லி தான் தெரியுமா. அதனால நீங்க அந்த கேப் எல்லாம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. மலக்குமார்கள் வருகிற இடத்திலே இந்த இரவிலே நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொண்டவர்களா நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு செய்தி குர்ஆன்ல, நம்ம குர்ஆன் நிறைய படிக்கிறோம், பார்த்து நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த மஹல்லால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்த மஹல்லால பள்ளிவாசலுக்கு வந்த நிறைய நபர்கள் குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன செய்தினா, அல்லாஹ் குர்ஆனை எந்த மாடல்ல வந்து சொல்லி இருக்கிறான், என்ன சொல்றான்றத கொஞ்சம் தமிழாக்கத்தை நீ கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு அதை பத்தி தான் பேசப்பட்டுச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் வரலாறு எப்படி பேசுறான் அதுக்கு சொன்னாங்க. அடுத்து குர்ஆன்ல அறிவியல் எப்படி பேசுறது எல்லாம் இருக்கு குர்ஆன்ல. இப்ப குர்ஆனுடைய ஒரு போங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல் குர்ஆன் குழுவும் உபமானங்கள், உதாரணங்கள். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணத்தை பத்தி பேசுறான். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நான் அந்த விஷயத்துக்கு பின்னாடி வரேன். இப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து குர்ஆன் சம்பந்தமா பேசப்படுது. குர்ஆன் யாருங்க இறங்குனது? யாருக்கு இறங்குனது? இஸ்லாமியர்களுக்கு இறங்குனது, எல்லாருக்கும் இறங்குனது. அப்ப அது சம்பந்தமா பேசப்படுதுன்னு சொன்னா, யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்களோ அந்த கூட்டத்தில் அமர்வர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்குறாங்க. போய் உட்கார என்ன பத்தி ஏதோ ஒரு நன்மையை நாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய தூக்கத்தை கட்டுப்படுத்தி தியாகப்படுத்தி மாஷா அல்லாஹ் கீழே இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்க முடியுது. பெண்கள்லாம் மேல அமைதியாக கேட்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா நிறைய கூடக்கூடியா மேல போச்சு கவர்லாம், ஸ்நாக்ஸ், ஜூஸ், ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டே மேல போட்டு போன மாதிரி இருந்துச்சு. கவர் கூட எல்லாம் என்ன அர்த்தம்னா, இந்த இரவுல தப்பி தவிர தூங்கிடக்கூடாது, ஏதாவது சாப்பிட்டு முடிச்சு எப்படியாவது பயான கேட்கணும்ன்ற ஆர்வம் தான். நீங்க வேற எதாவது நினைச்சுக்க கூடாது. அப்ப இந்த ஆர்வத்துல என்ன செய்யறாங்க, மாஷா அல்லாஹ் பெண்கள் மேல தாய்மார்கள் சகோதரிகள் சத்தமே இல்லாம என்ன செய்யறாங்க, பயான கேட்கிறாங்கன்ற நம்பிக்கை ஆதரவு வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவா முதல்ல யாருக்கு உதாரணம் இல்லையோ, உதாரணம் யாருக்கு சொல்ல முடியாதோ, உதாரணம் சொல்ல யாரால் முடியாதோ அப்படிப்பட்ட ஒருவன் குர்ஆன் முழுக்க, குர்ஆன் நெடுகிலும் உதாரணத்தை சொல்லிக் கொண்டே வருகிறான். அல்லாஹ் உதாரணம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் யாராவது வச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணம் சொல்றான். பொதுவா ஒரு செய்தி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லாம புரியுறது இல்லை.
பாடம் நடக்கும் போது மதரசால அரை மணி நேரம் பாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கே ஆர்வமா இருக்கும். கடைசியில் அரை மணி நேரம் கழிச்சு அந்த கேள்வி எங்களுக்கு வந்துடும். புரிஞ்சுட்டான்னு கேட்டா அது கொஞ்சம் புரியல உதாரணம். அப்புறம் அடுத்த 10 நிமிஷம் மைண்ட் நான் போட்டு இது ஒரு விஷயத்தை வச்சு உதாரணம் சொன்னா அப்படியே நின்ற மைண்ட். எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தா உதாரணம் மட்டும் தான் இருக்கும், விஷயம் இருக்காது. ஏன் சொல்றேன்னா உதாரணம் அவ்வளவு சக்தி இருக்குது. உதாரணம் என்னது? ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிவதற்கு உதாரணம் தேவை. சரி, குர்ஆன்ல இருந்து உதாரணம் சொல்லணும். அப்ப குர்ஆன் உதாரணம் சொல்றதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. உதாரணம் ஒருத்தங்க சொல்றாங்கன்னா 2 விஷயம். அல்லாஹ் சொல்றான், ஒண்ணு புரியலன்னா உதாரணம் சொல்லுவோம், அப்படிதானே? ஒரு செய்தி புரியவில்லை என்றால் உதாரணம் சொல்லுவோம். உதாரணமே புரியலனா, சொல்ற உதாரணமே புரியலனா அல்லாஹ் சொல்றான், நீங்க முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்ல, முட்டாள்னு சொல்ல, நான் சொல்ற உதாரணம் புரியல, நீங்க அறிவாளி இல்லைன்றா. என்ன அர்த்தம்? 2 ஒண்ணுதான். ஆனா அல்லாஹ் அழகா அந்த வார்த்தைய நான் பேசுறேன் இல்லையா, எங்கெல்லாம் அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை போட்டுருவோம், யதுரிபுல்லாஹு லின்னாஸ் லஅல்லஹும் யஅகிலூன் யததக்கரூன். அறிவு இருக்கவனுக்கு, யதஃபக்கரூன் சிந்திக்கிறவனுக்கு, புரிகிறவனுக்கு இந்த உதாரணம் புரியும். இதுவும் புரியலனா அப்படின்றத அல்லாஹ் அழகா நம்ம கிட்ட சொல்லி காட்டுவோம். இப்ப ஒரு செய்தியை நம்ம போய் சேர்க்கிறோம்னு சொன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றோம்னு சொன்னா 2 விஷயம். ஒண்ணு, சொல்ற செய்தி நன்றாக புரிய வேண்டும். 2வது செய்தி, சொல்ல வர வேண்டிய செய்தி முக்கியமானது. சும்மா எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? சில செய்திகள் எல்லாம் வந்து தேவையே இல்லை, சொல்ல புரியலாம் போன அப்படின்றோம். செய்தி வந்து ரொம்ப முக்கியமா, எப்படியாவது புரிய வைக்கணுமே அப்படின்றதுக்காக உதாரணத்தை சொல்ல துவங்கும். ஒரு உதாரணம் சொல்வதற்கு 2 விஷயம் நல்லா கவனிக்கணும். உதாரணம் சொல்வதற்கு 2 செய்தி, 2 விஷயம். ஒண்ணு, உதாரணம் புரிய வேண்டும், அது சொல்ற செய்தி புரியணும். 2வது, சொல்ற செய்தி ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. தத்துவங்கள் எல்லாம் உதாரணம் சொல்லாமல் புரியாது. சொல்லுவாங்கல்ல, தத்துவத்தை உதாரணம் இல்லாமல் ஒருவன் சொன்னால் அவன் முட்டாள் ஆகிறான், தத்துவத்தை உதாரணத்துடன் சொன்னால் அவன் ஞானி ஆகிறான். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். புலனாகாத ஒன்றின் உள்ளார்ந்த தன்மையை புறநிலை தாக்கங்களின்றி அகநிலையாக மட்டுமே உணரும் போது அதன் பரிணாமம் சூன்யமாகிறது. ஏதாவது புரிஞ்சா? மணி 12-15 ஆகுது, என்னமோ சொல்றாருன்னு புரியல. இப்ப உதாரணம் சொல்றேன். கற்பனை செய்கின்ற ஒரு செயல் நிஜத்தில் தனக்கு அதற்கு மதிப்பு என்னது? 0 சொல்றாங்க. உதாரணமா ஒருத்தன் பசியா இருக்கான், இப்ப சாப்பிடுறான். சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? நான் சாப்பிடுறேன், பிரியாணி சாப்பிடுகிறேன் என்று நினைத்து கொண்டே இருந்தால் வயிறு தெரிஞ்சிருமா? அப்ப நிஜத்துல அவனுக்கு என்னது? 0. இப்ப பாருங்க என்ன செய்யுது. இப்ப புலனில்லை என்று உதாரணம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. புலனாகாத ஒன்றின் உள்ளார்ந்த தன்மையை புறநிலை தாக்கங்கள் இன்றி அகநிலையாக மட்டுமே பிரியாணி வேணும் நினைக்கிறது மட்டுமே உணரும் போது அதன் பரிணாமம் சூன்யமாய் அவனுக்கே அந்த சூன்யம் வச்சுக்கிறான் அர்த்தம். நான் சாப்பிட்டே இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தா அப்படி என்ன ஆயிடுவாங்க? சாப்பிட முடியுமா? இருக்க முடியுமா? இப்ப புரியுதா? உதாரணம் ஏதோ லைட்டா புரியணும்னா, தத்துவங்கள் புரிய வேண்டும் என்றால் உதாரணம் தேவை. கடைசியில பாடம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய உதாரணங்கள் சொல்றான்னு சொன்னேன். அல்லாஹ் மஸ்ஜித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க 45 உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப செய்தி எவ்வளவு முக்கியமா இருக்கும்? எல்லா செய்தியும் பேச போறது இல்லை. ஒரு 4 தலைப்பை வச்சு சொல்லி 4 விஷயத்துக்கு அல்லாஹ் உதாரணத்தை சொல்றான். அந்த 4 விஷயம் எவ்வளவு முக்கியம், நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு 4 எடுத்துக்கொண்டு முக்கியமான 4 எடுத்து அதுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொன்ன உதாரணம். நம்ம சொல்ற உதாரணம் ரொம்ப ஒரு ரப்பு எப்படி உதாரணம் மனிதர்களுக்கு சொல்லுகிறான்,
அதெல்லாம் கவனிக்கணும். குர்ஆனுடைய இந்த போகையை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 விஷயங்களை நான் சொல்லுகின்றேன். தௌஹீதை பத்தி பேசுறான். அல்லாஹ் மட்டும் நாங்க கடவுள். அல்லாஹ் இல்லாத மற்ற சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள், உங்களுக்கு ஒரு பொழுதும் பிரயோஜனம் இல்லை. இது எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லி, நிறைய செய்திகளை சொல்லி, இதில் குர்ஆனில் அல்லாஹ் ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லுகிறான். ஒரு உதாரணம் வரும், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, துரிப மஸலுன், ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், நானும் சொல்றேன். எல்லாரும் கேளுங்க. ஃபஸ்தமிஊல, கேளுங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், ஏதாவது பிரச்சனை என்றால், சிக்கல் என்றால், துன்பம் என்றால், அல்லாஹ் அல்லாம நீங்க வேற யாரையாவது அழைத்தால், லை யக்லுகு துபாபன் வல விஜ்தமஊ லஹ், நீங்க அழைக்கிறீங்கல்ல, நீங்க அல்லாஹ் இல்லாமல் நீங்கள் வேற யாரையாவது அழைத்தால், லை யக்லுகு துபாபன் வல விஜ்தமஊ லஹ், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவைகள் எல்லாம், நிறைய சிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஈய கூட படைக்க முடியாது. ஒரு ஈய கூட, ஒரு ஈய படைக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். வயஸ்லுபுஹும் துபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதுஹு மின், அதற்கு வைக்கிற படையல்களில் இருக்குது அல்லவா, அந்த படையல்களில் போய் அந்த ஈ போய் உட்கார்ந்தால் அந்த ஈயை விரட்டுவதற்கு கூட சக்தி இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், தாலிபு வல் மத்லூப், அதற்கு போய் எவன் நிக்கிறானோ அவனும் பலகீனமானவன், யார்கிட்ட நிக்கிறானோ அதுவும் பலகீனமானது. தாலிபு வல் மத்லூப், தேடுபவனும் தேடப்படுபவனும் 2 பேரும் பலகீனமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அடுத்தடுத்து சொல்லுகிறான், மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ் இல்லாம, அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல் வேற யாரிடமே நீங்கள் கேட்டால், கமத்தலில் அன்கபூத், சிலந்தி மாறின்றான். முதல்ல ஈ மாறின்னு கேட்கலாம், அடுத்து சிலந்தி மாறி. நிறைய குர்ஆன்ல பாருங்களேன், கொசு, சிலந்தி, ஈ, எறும்பு. எறும்பு பத்தி பேசுவான். ஒரு எறும்பு சொல்லுமா, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் படைய வரும்போது, நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் இத்தனை கொசுவை பத்தி, ஈயை பத்தி தான் வேற சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு, இங்க ஒரு கொசு, ஒரு எறும்பு சொல்லுமா, உதுகுலு ஃபீ மசாகினிக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் நபி வர படையை பார்த்துட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துக்கோங்க, பேசிட போறாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். எறும்பு அந்த நேரத்தில் ஒரு ஏளனம் செய்ததை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யுங்க. காரணம் என்ன? எறும்புங்க, இங்கே எத்தனை எறும்பு இருக்கலாம். நம்ம எந்திரிச்சு உட்காரும் போது 4 எறும்பு சாப்பிடுவோம். சும்மாவே 2-3 எறும்பு என்ன பண்ணுவோம் பாத்தீங்க, ஓதும். சும்மா திருமண எறும்பு கொசுவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லிம்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா, என்ன அவங்க அல்லாஹ் கொசுவெல்லாம் பத்தி உதாரணம் சொல்றான். நாங்க அல்லாஹ் சொன்னா, ஃபமா ஃபௌகஹா, நான் கொசுவை பத்தியும் பேசுவேன், கொசுவோட சின்னதா எது இருந்தாலும் அதை பத்தியும் பேசுவேன். அல்லாஹ் ஒரே வார்த்தையை முடிச்சிட்டான். எதுக்கு சொல்ல வரேன், சிலந்தியை ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் நீங்கள் போய் நின்றால், கமத்தலில் அன்கபூத், சிலந்தி மாறிங்க. என்ன சிலந்தி மாறி அப்படின்னா, இத்தஹலத் பைத்தன், அது என்ன செய்யுது, ஒரு வீட்டை கட்டுது. வ இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத், இருக்கிறதுலே மிக இலகுவான வீடு சிலந்தியோட வீடு. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு வீட்டை எப்படி இது கட்டுகிறது? சிலந்தி நினைச்சுக்குமா, நான் தான் தெளிவா கட்டியிருக்கிறேன் பேன் போட்டு, இருக்கிறதுல என்னுடைய வீடு தான் சிறந்த வீடு என்று சிலந்தி நினைத்துக் கொள்ளுமா? ஆனா ஊரு நான் பறந்துடும். அதே மாதிரிதான் நீங்க யாரை வணங்குகிறீர்களோ அப்படிப்பட்ட சிலைகள் பெரியதாக நினைத்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் அது ஒன்றுமே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த குர்ஆனிலே அல்லாஹ்வை மட்டும் தான் நீங்கள் வணங்க வேண்டும், அதை அல்லாமல் வேறு ஒன்றின் பக்கம் நின்று விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அழுத்தி சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கான உதாரணம் இது. 2வது செய்தியை சொல்லுகின்றேன். 2வது 4 சொன்னேன்ல, ஒன்னு தௌஹீத், 2வது அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது.
அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது. என்ன மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் அதற்கு உதாரணம் சொல்லுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறாரோ, கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அது எதுக்கு உதாரணம் தெரியுமா? ஒரு விதையை போடுறீங்க, தானியத்தை போடுறீங்க, அது முளைக்கு கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில் 7 கதிர்கள் என்ன செய்து கொண்டு வருது. ஒவ்வொரு கதிரிலையும் குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரில் இருக்கும் 100 தானியங்கள் வருது. மொத்தம் 7 கதிருங்க. ஒரு தானியம் போட்டாச்சு, அது 7 கதிரா வருது. ஒவ்வொரு கதிரிலையும் எத்தனை? 100. அப்ப மொத்தம் போட்டது எத்தனை வந்தது? இது எதுக்கு உதாரணம்? அல்லாஹ்வுடைய பாதையில போய் செலவு பண்ணிட்டீங்க, பள்ளிவாசலுக்கு என்று கேட்டால் அள்ளி கொடுப்பீர்கள். அல்லாஹ்வின் பேரை சொல்லி யாரா கேட்டா இந்த ஒரு வார்த்தை தானே கொடுக்கிறோம், வேற யாருக்கா சும்மா காசு கொடுத்துருவோமா? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி கேட்கிறாயா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மதரசாக்காக கேட்கிறாங்கயா, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கேட்கிறாங்க, கொடுக்கணும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக யார் கொடுக்கிறார்களோ, இதை வச்சு உதாரணம். இது நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல வாழ்றதுனால அரபியர்களுக்கு பொறுத்த மாதிரி அல்லாஹ் அழகான உதாரணங்களை சொல்றான். எப்படி ஒரு தானியங்களை உள்ளே போட்டு அது எப்படி 100ஆக 700ஆக வருமோ, இத சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி நான் கொடுப்பேன். இன்ன வஅதல்லாஹி ஹக், இதெல்லாம் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல, உதாரணம் சொல்ற செய்தி ரொம்ப முக்கியமானது, ஆழமானது, ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை அல்லாஹ் காப்பாற்றுவான், அந்த நம்பிக்கையை நாம் கொடுக்கிறோம். வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தாராளமாய் கியாமத் நாள் வரை அல்லாஹ் ரூஹ் முழுக்கும் வரை கொடுக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பானாக. இன்னொரு விஷயம் இருக்குது, அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், கொடுத்ததை சொல்லி காட்டுறது, எல்லாத்தையும் கொடுத்துறது. ஏதாவது பிரச்சனை வரும்போது, அன்னைக்கு நடுத்தரில் நின்றுட்டு இருந்தல, அது ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கஷ்டத்தில் நான் உனக்கு உதவினேன், அன்னைக்கு பிரச்சனை வரும்போது யார் பண்ணா, எதுக்கு பண்ணா? நான் அன்னைக்கு அவ்வளவு கொடுத்தேன், அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தேன். இப்ப என்ன பண்றப்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அது கொடுக்காமலே இருக்கலாம். எல்லாம் கொடுத்துடுறது, ஏதாவது எதிர்பார்க்கிறது, கொடுத்துட்டு திருப்பி மீண்டும் எதிர்பார்ப்பதற்கு சொல்லி காட்டுவதை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். அல்லாஹ் கேட்கணும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு, எல்லாம் நல்ல நல்ல அமல்கள் செஞ்சிருவீங்க, லா துப்திலு, இது காஃபிர்களை பார்த்து சொல்ல, நல்லா கேட்கணும். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான், லா துப்திலு, எல்லா நன்மை வீணாக்கிறாத, ஸதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்கள் எல்லாம் வீணா போயிடாம, பில் மன்னி வல் அதா, எதனால? சொல்லி காட்டுவதை கொண்டு வீணா போயிடாம, கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹ், மக்கள் பார்க்க வேண்டும், என்னை கொடையாளர் என்று சொல்ல வேண்டும் என்று கொடுக்காதீர்கள், சொல்லி காட்டாதீர்கள், ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீ கொடுத்தன்ற ஒரு லிஸ்டே கியாமத் நாள்ல இருக்காது. ஏன்னா அல்லாஹ் நிறைய பேர் கொடுத்தது அந்த லிஸ்ட்லாம் இல்ல, அதெல்லாம் நீ சொல்லி காமிச்சு முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், ஃபமதலுஹு கமதலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு ஸல்தா. என்ன உதாரணம்? ஃபமதலுஹு கமதலி ஸஃப்வானின், ஒரு பாறை இருக்குதுங்க, ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைய மண்ணு மூடி இருக்கு, அலைஹி துராபுன், ஃபுல்லா மூடி உள்ள ஒரு பாறை, ஃபஅஸாபஹு வாபிலுன், வெள்ளம் அங்க இருந்து அடிச்சிட்டு வருது, பாறை மட்டும் தான் இருக்குது. இப்ப என்ன போயிருச்சு? மண்ணுக்கு என்ன இருக்கும்? வெறும் பாறை, மண் இருக்குமா? மண் இருக்காது. தனியாக பாறையை மட்டும் விட்டு விட்டு மண்ணு கடந்து சென்று விடுகிறது. அதே மாதிரிதான் நீங்கள் கொடுக்கின்ற விஷயத்தை
அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற இன்ஃபாக்குகளை சொல்லி காட்டினால் எல்லாம் என்னது மண்ணு இல்லாம ஒன்னா தனியா பாறை மட்டும் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் தனியாக நன்மை இல்லாமல் போய்விடுவீர்கள். லா துபுதிலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதகாக்களை வீணடிச்சு வீணாகிட்டு போயிடாதீங்க நல்லா சொல்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எப்பதிரும் அல்லாஹ் செய்யும் பிம்மா கசபு, அவர் சம்பாதிச்சது அவர் எதெல்லாம் அக்கௌண்ட்ல வந்துடும் நினைச்சாரோ அதுல சக்தியே பெற மாட்டார். எல்லாம் வித்ரா பண்ணி கூட எல்லாம் சொல்லி விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ சொல்லி காண்பித்தாய், நீ அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னாய், அதனால் உனக்கு என்ன கிடையாது, நன்மை கிடையாது. மூணாவது விஷயம் அல் பாத்து பாதல் மௌத். 4 சொன்னா இல்லையா, ஒன்னு தௌஹீது, ரெண்டாவது ஒன்னு தௌஹீத், ரெண்டாவது அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், மூணாவது அல் பாத்து பாதல் மௌத். ரெண்டாவது யார் செலவு செய்கிறார்களோ அல்லாஹ், அதை பத்தி உதாரணம். மூணாவது அல் பாத்து பாதல் மௌத், அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு எழுப்புவேன். குர்ஆன் நெடுகிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நீங்கள் மரணித்ததற்கு பிறகு நான் எழுப்புவேன் என்று சொல்லிக் கொண்டே வருகிறான். நீங்க இந்த விஷயத்துல மட்டும் அல்லாஹ் நிறைய தாக்கீது ஆணித்தரமாக நிறைய செய்திகளை சொல்றான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா கண்டிப்பாக நாங்கள் உங்களை எழுப்புவோம், மரணம் வரும், நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்ற செய்தி ரொம்ப ஆழமானது. ஏன் இந்த செய்தியை சொல்லணும்? ஏன்னா நீங்க மரணித்து போய் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்ற செய்தியை சொல்லும் பொழுது ஒருவன் அமல் செய்ய ஆரம்பிப்பான், அல்லாஹ்விடத்தில் நெருங்க ஆரம்பிப்பான். நீ கண்டிப்பாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்து மயங்கி விடாதே, இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. நல்லாதான் இருந்தாரு, ஆனா டக்குன்னு மௌத் ஆயிடுவார். நல்லா இருப்பார். சில பேருடைய மௌத்துக்கு காரணமே தெரியாது, சில பேருடைய மௌத்துக்கு காரணமே தெரியாது. அல்லாஹ் இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும், நான் எழுப்புவேன் அல்லாஹ் அடித்து சொல்லுகிறான். நிறைய உதாரணங்களை அடித்து குர்ஆனிலே பேசுகிறார். என்ன உதாரணம்? ஸஅமல் லதீன கஃபரு அல்ல யுபஅஸு, காஃபிர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. முதல்ல நல்லா கேட்கணும், அல்லாஹ் நாளைக்கு நம்ம எழுப்ப மாட்டோம்னு யாராவது சொன்னீங்கன்னா நினைச்சாங்கன்னா அவன் காஃபிரா. ஏன்னா காஃபிர் தான் அப்படி நினைப்பான். நல்லா சொல்றான், ஸஅமல் லதீன கஃபரு, காஃபிர்கள் நினைத்துக் கொண்டார்கள், உறுதியாக சொல்கிறார்கள், அல்ல யஹ்லுகு அல்ல யபஅஸு, அல்லாஹ் எழுப்ப மாட்டான், நாங்கள் மரணித்து விட்டால் மரணித்து விடுவோம், அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று அடித்து பேசுகிறார்கள். நபியே நீ போய் சொல்லுங்கள், குல் பலா, ஏன் இல்ல, கண்டிப்பாக வரப்பி லதுபஅதுன்ன, என் ரப்பு உங்களை எழுப்புவான், சும்ம லதுபஅஉன்ன பிமா அமில்தும் லதுபஅஉன்ன பிமா அமில்தும், நீங்க செஞ்ச எல்லா செய்திகளையும் உங்களுக்கு காண்பிப்பான். வதஅலிக அலல்லாஹி யஸீர், இதெல்லாம் அல்லாஹ்க்கு கஷ்டம் நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவ்வள மர்ரத்துன்னு ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், என்னன்னா உங்களை நான் முதல் தடவை படைத்ததை போன்று, எப்படி முதல் தடவை படைத்தவனோ அதே மாதிரி என்ன செய்வேன், இரண்டாவது தடவை உங்களை எழுப்புவேன். எனக்கு முதல் தடவை படைக்கிறது ரொம்ப ஈஸி, அல்லாஹ்க்கு 2 தடவை படைக்கிறது ஈஸி தான், 1000 தடவை படைக்கிறது ஈஸி. நமக்கு புரியுற மாதிரி சொல்றான். உதாரணமா எடுத்துக்கோவேன், ஒரு போனு முதல்ல அது வெளியே வரும்போது அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி போனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை பார்த்து அப்படியே என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இது மனிதர்களுடைய சிந்தனையில் உள்ளது. அல்லாஹ் அப்படி பேசுறான். ஏன்னா நான் முதல் தடவையே உன்னை படைச்சிட்டேன், 2வது தடவை எப்படி? அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், முதல் தடவை உன்னை படைத்து விட்டேன், 2வது தடவை படிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லாஹ்வுக்கு 2மே ஈஸி. நமக்கு புரியுற மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே குர்ஆன் ஃபுல்லா நமக்கு இறங்குறது இல்லையா, நமக்கு புரியுற மாதிரி விவசாயிகளை வச்சு, நெல்லை வச்சு, கதிரை வச்சு, இப்படி அல்லாஹ் உதாரணங்களை சொல்லிக் கொண்டே வருகிறான். இதுக்கு முன்னாடி அதுக்கு சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் எனக்கு ஒரு டவுட், எனக்கு எப்படி அல்லாஹ் எழுப்புறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க இப்ப முன்னாடி, என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பலையா, என்ன எப்படி எழுப்புவோன்னு கேட்க, இல்ல இல்ல கண்டிப்பா நம்புறேன், எத்தனை கல்வி, என்னுடைய கல்வியுடைய நிம்மதிக்கான கேட்கிறேன். அப்படியே ஒரு 4 பறவை எடுத்துருவான்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப பேசி முடிச்சாங்க. அந்த மயில், காகம், தஃசீர்ல எழுதுவாங்க, மயில், காகம், இது போன்ற 2 புறா,
4 பறவையை எடுத்து 4 நறுக்கி 4 மலை வெவ்வேறு மலையில கலந்து என்ன பண்ணுவோம்? கடைகளில் போடுவாங்க கலந்து அந்த மாதிரி கலந்து வச்சிருங்க. வச்சுட்டு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க வரும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். இப்படி பாத்துட்டீங்களா, இப்படித்தான் நான் எழுப்புவேன். அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹகீம். இதன் மீது அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். பாசிபிள் இல்லைன்னு நினைக்காதீங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். குர்ஆன் பாஷை பற்றி பேசுகின்ற செய்திகள் இதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் வரும். ஆழமாக சிந்தனையை உள்ளே கொண்டு வாருங்கள். இந்த இரவிலே நீங்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்க நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக கேட்டு நான் பிடிவாதமாக நான் கேட்டு செல்வேன் என்று உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், ஒரு நாள் எல்லோரும் மௌத்தாவார்கள், எல்லோரும் மரணிப்பார்கள். யாரும் சொல்ல முடியாத உலகத்தில் நான் மரணிக்க மாட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? உலகத்துல யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? எனக்கு மரணம் கிடையாது என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை. மரணித்தவர்கள் யாரும் உயிரோடு திரும்ப வந்ததில்லை. இது ஒன்று போதும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எல்லோரையும் மரணிக்க வைப்பான். மரணம் எல்லோருக்கும் வரும். அதே போன்று எப்படி மரணம் என்பது உறுதியோ, மரணத்திற்கு பிறகு திருப்பி வருகிறது. திருப்பி வந்து இலகுவான அல்லாஹ் கேள்வி கணக்கு இலகுவாக்கி அல்லாஹ் அப்படியே சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நள்ளிரவில் நான் துஆ செய்கின்றேன். மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்ப்பானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, 4வது விஷயம், 1 தௌஹீது, 2வது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறது, 3வது மௌத்துக்கு பிறகு என்னது? எந்திக்கிறது, எழுப்பி விடுறது. அல்லாஹ் எழுப்புவேன் என்று அதற்கு உதாரணம் சொன்ன 4வது செய்தி, உலகவுடைய வாழ்க்கை மிக அற்பமானது, அது முடிந்து போகக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய பேசுகிறார், நிறைய உதாரணத்தை சொல்லுகிறான். அதெல்லாம் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குரூர் இருக்கான், ஜாக்கிரதைன்னு அல்லாஹ் சொல்றான். உலகத்துல குரூர் இருக்கான், ஜாக்கிரதைன்னு தான். குரூர்னா யாருன்னா ஏமாற்றுக்காரன். யார் ஏமாற்றுக்காரன்? ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல வார்னிங் டைம் போடுறான். உங்ககிட்ட ஒருத்தர் இருக்கிறான், குரூர் இருக்கிறான், ஜாக்கிரதை. குருவை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், உலகத்துடைய ஆசைகளை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஒரே ஒரு தலைப்பு சொல்றான் பாருங்க, ஏலமு, எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னமல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையை பத்தி நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் இருக்கு இல்லையா, லைபுன் ஒரு விளையாட்டு தான், லஹுன் ஒரு வீணானது. அல்லாஹ் படைச்சது அல்லாதான். யாராவது படைச்ச பொருளை சொல்லுவாங்களா? ஒரு பொருளை படைச்சிட்டு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கிறீங்க, ஒரு காரை என்ன செய்றீங்க? மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாம் கேட்டுக்கோங்க, இந்த வீணான காரு எல்லாம் சொல்லுவீங்களா? இது மாதிரி ஒரு டம்மி காரு இந்த உலகத்திலே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் உலகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன், மிக வேடிக்கையானது, வீணானது, வசீனத்துன், 3வது சொல்லுகிறான் அலங்காரமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு அலங்காரம். சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ஜியும் ஃப்ரீ ஃபயர் தான் அலங்காரம். பெரியவங்க இளைஞர்களுக்கு சினிமா அலங்காரம். இப்படி சைத்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு அலங்காரமா காட்டுவான். எல்லாருக்கும் ஒரே அலங்காரம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகளை காட்டுவான். ஒவ்வொருவருக்கும் ஒன்றும் வீணானது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விளையாட்டாய் காட்டுவான். ஒவ்வொருவருக்கும் அலங்காரத்தை காண்பித்து அடுத்து சொன்ன தபாகுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே பெருமையை ஏற்படுத்தும். தகாதுரும் ஃபில் அம்வால் வல் அவுலாத், போதும் என்ற மனசே இல்லாமல் பிள்ளைகளையும் செல்வங்களையும் அதிகமத்தை தேடக்கூடியவர்களாக இந்த உலகம் உங்களை ஆக்கிவிடும். இதை விட்டு தவிர்த்திருங்கள். சும்மா தேவைக்காக நீங்கள் பயன்படுத்தி ஆகிரத்தை முன்னிறுத்துங்கள். உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், கமதலி வைத்தின் அஅஜபல் குஃபாரன் நபாத்துஹு. உதாரணத்தை கவனிக்கும். எப்படிப்பட்ட உதாரணம்? கமதலி வைத்தின் அஅஜபல் குஃபார். நல்லா என்ன செய்யுது? விவசாயத்துல எல்லாம் பயிர்லாம் நடந்து பச்சை பசைன்னு இருக்குதுங்க. ஒரே நைட்ல மழை வந்து எல்லாம் நாசமா போதா இல்லையா? அஜபல் குஃபார், காஃபிர்கள் அதை பார்த்து நன்றாக இருந்த அந்த விவசாயம், நன்றாக இருந்த கதிர்கள் எல்லாம் வீணாக இருக்கிறது அல்லவா? பார்க்கும் போது நன்றாக இருந்தது, ஆனால் காஃபிர்களுக்கு அது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. உதாரணம் சொல்லும் போது கூட பாருங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நெகட்டிவ் ரோல யாரு கொடுக்குறான்? காஃபிர்களுக்கு கொடுக்குறான். ஏன் ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரி விவசாயத்தை பார்த்தாரு, அவருக்கு இந்த மாதிரி நஷ்டம் அடைஞ்சாலும் சொல்லல. நஷ்டம் அடைஞ்சது யாரு?
காஃபிர், நெகட்டிவ் ரோக்க காஃபிர். இப்ப அல்லாஹ் சொல்றான், காஃபிர்கள் இப்படி ஒரு இடத்தை வைக்கிறாங்க, அழகானதாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஒரே நைட்ல எல்லாத்தையும் முடிச்சிடுறான். இப்ப காஃபிர்கள் பார்க்கிறார்கள் கஷ்டம் அடைந்தவர்களாக, எப்படி அழகாக இருந்தது. சும்மா எதிக்கு பத்தாராக முஸ்வர பச்சையா இருந்ததெல்லாம் மஞ்சையா மாறிடுச்சு. ஒண்ணு இல்லாமல் சரிக்கட்டு இல்லாமல் வறண்டதாக நான் மாட்டி விடுகிறேன். ஒரே பூமி தான், அது நன்னாக இருக்குது, நல்லா வரையுது. கொஞ்ச நாள் என்ன ஆகுது, வறண்டு போய் ஒன்றும் இல்லாமல் மஞ்சளாய் மாறிவிடுகிறது. ஆகிரதி அதாபுன் அலீம். யாரெல்லாம் உலக ஆசைகளை பார்த்து அதற்கு அடிபணிந்து போகிறார்களோ ஆகிரத்தில் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? அல்லாஹ் அதோட சொல்லி முடிக்கல. யாரெல்லாம் அதை சும்மா ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தால் நமக்கு என்ன இருக்கு? ஓ மகஃபிரத்துன், உனக்கு பாவ மன்னிப்பு இருக்குப்பா. மினல்லாஹி வருதுவான், அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு இருக்கு, பொருத்தம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு. பமல் ஹயாத்து துன்யா, அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பும் பொருத்தம், இது ரெண்டு போதும். தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்போம். என்ன சொர்க்கத்தில் இருக்கும். பாவ மன்னிப்பும் என்னங்க, கொஞ்சம் பாவம் எல்லாம் முழுக்க முழுக்க வருஷமுள்ள பாவம் செஞ்சுட்டா, இந்த நோன்பு வரை நான் பாவம் செய்திருக்கேன், பரவாயில்லை, மன்னிக்க தயார், என்னின் பக்கம் மீண்டும் வா. ஓ மகஃபிரத்தும் மினல்லாஹி ரிதுவான். இந்த நோன்போடு இந்த இரவோடு பாவத்தை விட்டு விடுங்கள், நன்மை பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், பள்ளிவாசல் பக்கம் வாருங்கள், சதக்காவை கொடுங்கள், தர்மத்தை கொடுங்கள், ஏழைகளுக்கு ஏழைகள் எல்லாம் பார்த்து சந்திக்கணும். நீங்க நிறைய பேர் மொஹல்லா வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, ஏழைகள் பணக்காரர்கள் ஏழைகள் வீட்டுக்கு போகணும், ஒரு இது ஆரம்பித்து அவங்களை சந்திக்கணும், நிலைகளை பார்க்கணும், இப்படி அவருடைய தொடர்புகளை மேம்படுத்தணும். பள்ளிவாசல் தொடர்பு இல்லாதவர்களை தயவு செஞ்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவ்வப்போது அவர்களை தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒரு சாதனமாக இருங்கள். இப்ப கூட சொன்னாங்க தலைவர் வந்தப்ப, இவ்வளவு கூட்டம் மாஷால்லான்னு சொன்னேன், இது இந்த கூட்டம் பஜ்ரங்க இருக்காதான்ற மாதிரி கேட்டாங்க. உண்மையில் இந்த மஹல்லால் இருக்கின்ற எல்லோருக்கும் கவலை இருக்கிறது. அதை எப்படி அப்ளை பண்ணணும் என்ற அந்த சிஸ்டம் தெரியலையா, இல்ல நமக்கு இஷ்டம் இல்லையான்னு தெரியல. ஆனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா யார் அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசலுக்காக, யார் அல்லாஹ்வுடைய இந்த இபாதத்துக்காக முன்னெடுத்து செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கபிலத்தை கொடுக்கிறான். இப்படி யாரெல்லாம் தொடர்புல இல்லையோ கொஞ்சம் அவங்களை கவனிச்சு பேசி அவளை பள்ளியின் பக்கம் வர வைக்கணும். அதே மாதிரி ஏழைகளுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், சென்று அவரை நலம் விசாரியுங்கள், நோயாளிகளை நலம் விசாரி. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செஞ்சாங்க, பயான் செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல மௌஇதா செய்தார்கள், எல்லாம் தாண்டி எல்லாம் செய்தார்கள். ஆனா இதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே சஹாபாக்கள் செய்தார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அதனால தான் இப்படி ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பு இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறான், நானும் இதுடன் முடிக்கிறேன். அவள் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது. அமல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை என்பது இல்லா மதாஉல் குரூர், அற்பமானது, ஏமாற்றக்கூடியது என்று சொல்லி வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இவ்வளவு எச்சரிக்கைகளும் இவ்வளவு உதாரணங்கள் போதும் சொல்ல வருகின்ற செய்தி எவ்வளவு முக்கியமானது, ஆழமானது, அழுத்தமானது என்பதை உங்களுக்கு உணர்த்தும். வல்ல ரஹ்மான் அதை ஏற்று நடக்கிற முஸ்லிம்களாக, முத்தகீன்களாக, முஹ்சினீன்களாக, முஃமினீன்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.